இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லைவ்ல வந்து நெறைய களிமண் வந்திருக்கு. அந்த களிமண்ண வச்சு இந்த பொதுமக்கள்லாம் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும். ஸோ, அத வச்சு எல்லாருமே பண்ணிட்டுருக்காங்க. முத்துக்குமரனோட இத தான் நான் உங்களுக்கு இப்போ ஃபோட்டோவா போட்டிருக்கேன். நீங்க பாருங்க எவ்வளோ அழகா பண்ணியிருக்காருன்னு. உடனே வந்து ஒரு பெரிய ஒரு சிற்பி ரேஞ்சுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அவருக்கு குடுத்த களிமண்ணுல ஒரு ஆன் த ஸ்பாட்ல சொந்தமா யோசிச்சு, இந்த பையன் வந்து இது மட்டும்னு இல்லங்க, எல்லா விஷயத்துலயுமே திறமை இருக்கு. நானும் பார்த்துட்டேன். எந்த ஒரு டாஸ்க் குடுத்தாலுமே அந்த டாஸ்க்க நல்லா விளையாடுறது. ஓரளவுக்கு பொது அறிவு, நல்ல ஒரு தமிழ் பேச்சு, தமிழ் திறமை. அப்புறம் ஓரளவுக்கு இல்லங்க, நல்லாவே நேர்மையா விளையாடுறது. யாரையும் புறம் பேசாம இருக்கிறது. அதாவது திறமையும், குணமும், அன்பும், பண்பும் எல்லாமே சேர்ந்திருக்கு. நானும் ஒரு சீசனா எல்லாரையுமே யோசிச்சு பார்த்துட்டேன். ஒரு வின்னர் வந்து கோவக்காரரா இருப்பாங்க. ஒரு வின்னர் கொஞ்சம் லவ் கன்டென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு வின்னர் நம்ம யோசிக்கும் போதும் ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியுது. நான் எல்லாரையும் சொல்லல. நான் இடையில 2 சீசன்ஸ் பார்த்ததில்ல. ஸோ நான் கரெக்டா சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நான் பார்த்த வரைக்குமே இப்படி ஒரு பன்முகத் திறமை, பண்பு, அன்பு எல்லா வகையிலயும் முத்துக்குமரன் வந்து ரொம்ப சூப்பரா விளையாடுற மாரி எனக்கு தோணுச்சு. இந்த பண்ணியிருந்த சிற்பம் உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நீங்களே பாருங்க. நான் சொல்றதுக்காக நீங்க இப்ப கேட்க வேண்டாம். நீங்களே பாருங்க எவ்வளோ அழகா பண்ணியிருக்காருன்னு. உண்மையிலே இந்த பையன் என்ன நினைக்கிறானோ லைஃப்ல அத கண்டிப்பா அச்சீவ் பண்ணிருவான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த பையன்கிட்ட அதுக்கு உண்டான எல்லா அறிகுறியும் தெரியுது. உங்களுக்கும் தெரியுதுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.